சஹான்ஜி ஸ்பீக்கிங். வாழ்க்கையின் அளவு எவ்வளவு? இந்த கேள்வி கௌதம புத்தரிடம் கேட்கப்பட்டது. அவர் சீடர்களை பார்த்து, உங்கள் வாழ்க்கையின் அளவு எவ்வளவு தெரியுமா என்று கேள்வி எழுப்புகிறார். ஒவ்வொருத்தரும் 60 வருடம், 50 வருடம், 40 வருடம் என்று சொல்கின்றார்கள். அனைத்திற்கும் இல்லை இல்லை என்று பதில் சொல்லிக்கொண்டே வருகின்றார் கௌதம புத்தர். இறுதியில் அவரே அந்த கேள்விக்கான பதிலை பகர்கிறார். இந்த நிமிடம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையின் அளவு. அந்த நிமிடத்தை நீ எவ்வாறு பயன்படுத்துகின்றாயோ அவ்வாறு தான் உன் வாழ்க்கை இருக்கும். நீ இந்த நிமிடத்தில் மனதை கடந்து உணர்வு நிலையில் கொண்டாட்டத்தன்மையுடன் இருந்தால் உன் வாழ்க்கை கொண்டாட்டத்தன்மாக தொடரும். நீ இந்த நிமிடத்தில் மனதை இறுக பிடித்து கொண்டு உன் ஆணவ மனதை தலைமையாக ஏற்றுக்கொண்டு போராட்டமாக அமைத்து கொண்டால் உன் வாழ்க்கையும் தொடர்ந்து போராட்டமாக தான் இருக்கும். ஆகையால் அந்தந்த நிமிடத்தில் வாழுங்கள். அதற்கு நீங்கள் மனதை கடந்து செயல்பட வேண்டும். தேவைப்படும் பொழுது மட்டும் மனதை பயன்படுத்த வேண்டும். இந்த நுட்பமான யுக்தியை நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை கொண்டாட்டமாக மாறிவிடும். இந்த நிமிடம் மட்டுமே நிரந்தரமானது. கடந்த காலம் நினைத்தால் துன்பம், எதிர்காலத்தை நினைத்தால் கவலை. ஏன் இந்த நிமிடத்தில் வாழ்ந்துவிட்டு செல்லுங்களேன். எளிதான ஒரு யுக்தி இருக்கும் பொழுது ஏன் மனதை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள்? மனதை பிடித்து தொங்கிக் கொண்டு இருக்க இருக்க கடந்த கால கவலையும் எதிர்கால பயமும் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். எப்படி உங்களால் துள்ளலாக வாழ முடியும்? எப்படி இந்த நிமிடத்தில் ஒன்றி வாழ முடியும்? ஆதலால் மனதை புரிந்து அதனை கடந்து இந்த நிமிடத்தில் நீங்கள் ஐக்கியமாகுங்கள். அப்பொழுது ஆன்மீகத்தின் திறவுகோல் சாவி ஒன்று உங்களுக்கு புலப்படும். அந்த சிறு சாவியை வைத்துக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து சென்றால் ஆன்மீக பொக்கிஷத்தை நீங்கள் கண்டெடுக்கலாம். ஆம், இந்த நிமிடத்தில் நீங்கள் பயணிப்பது ஆன்மீக வாசல் திறவுகோலின் சாவி உங்கள் கைக்கு கிடைத்துவிட்டது என்ற அர்த்தம். ஆதலால் உங்கள் வாழ்க்கையை கொண்டாட்டமாக, அற்புதமாக, ஆனந்தமாக இருக்க வேண்டுமென்றால் பி ப்ரெசன்ட். நிகழ்காலத்தில் வாழ். இந்த நிமிடத்தோடு ஒன்று. இதுதான் உன் வாழ்க்கையின் அளவு. இவ்வளவு எளிமையான ஒரு யுக்தி இருக்கும் பொழுது நாம் ஏன் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் அந்த ஆணவன் மனதின் வழியாக கிரகித்து கொண்டு முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டு கடுகடுகள் என்ற நிலையில் இந்த நிமிடத்தை நாம் புறக்கணிக்கின்றேமோ? இது தேவையா? பார், உற்றுப்பார். உன்னை, உன் தேகத்தை, உன் மனதை, உன் உணர்வு நிலையை பார்க்க பார்க்க நீங்கள் மனதையும் இதய தளத்தையும் கலந்து ஆன்மீக தளத்திற்கு ஒரு பிரபஞ்ச தாவ ஆயத்தமாகிவிடுவீர்கள். அந்த நிமிடத்தில் வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். ஆரம்பத்தில் இது கடினமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் சமூகம் உங்களை கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் ஆணவ மனதோடு வாழ பழக்கப்படுத்தி விட்டது. அந்த பழக்கத்திலிருந்து வெளிப்பட வேண்டுமென்றால் அந்த பழக்கத்தை உற்று நோக்க வேண்டும். அந்த பழக்கத்தை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் உங்கள் ஆணவ மனதை உற்று நோக்க வேண்டும். அந்த ஆணவ மனம் என்ற
எண்ணங்களின் கூட்டுக்கலவை உற்று நோக்க வேண்டும். எண்ணங்களின் கூட்டுக்கலவை நீங்கள் உற்று கவனித்தால் மனதிற்கு செல்லும் அந்த உங்களுடைய ஜீவசக்தி கவனித்தல் சக்தியாக மாறி எண்ணங்கள் வீச்சு குறைந்து எண்ணங்களுக்கு இடையே இடைவெளி ஏற்பட்டு நீங்கள் அந்த நிலையில்தான் நீங்கள் அந்த நிமிடத்தில் வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். எண்ணங்களுக்கிடையே இடைவெளி ஏற்படுத்துங்கள். நிகழ்கால நதியில் குதியுங்கள். வாழ்க்கையை கொண்டாட்டமாக்குங்கள்.